தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், தலைமையேற்றிருக்கும் நகர் காவல்நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நிறையா ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்பொழுதுமே சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் வார விழா தான். இந்த வருஷம் தான் 2025 இப்போ என்ன பண்றாங்கன்னா மாத விழாவாக இப்போ நம்ம கொண்டாட சொல்றாங்க. ஒரு மாசம் பூரா, அதாவது ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் இந்த வருஷம் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய சேஃப்டி, நம்ம சாலை விதிகள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய சேஃப்டி எப்படி இருக்கணும்னு கேட்டாச்சுன்னா, ஸ்கூல் விட்டு போயில நம்ம எப்படி போனோம்? மொத்தமாக 10 பேர் அப்படியே சைக்கிளில் மொத்தமாக போகணுமா? எப்படி போகணும்? நம்ம எப்படி பாப்பா போகணும்? ஒவ்வொரு ஆளாக தான் என்ன செய்யணும்? நம்ம ஸ்கூல் விட்டு போகும்போது நம்ம போகணும், லெஃப்ட் சைடு தான் போகணும். ரூல்ஸ் இருக்குல்ல, போகும்போது நம்ம ரைட் சைடு போகலாமா? என்ன செய்யக்கூடாது? நம்ம போகக்கூடாது, லெஃப்ட் சைடு தான் நம்ம போகணும். சைக்கிளில் போகும்போது 4-5 பேர் என்ன செய்யக்கூடாது? மொத்தமாக நம்ம போயிடக்கூடாது. புரியுதா? ஓகேயா? எத்தனை வயசுலேருந்து நம்ம 2 வீலர் 4 வீலர் எத்தனை வயசுலேருந்து ஓட்டணும்? 18 வயசுல இருந்தா. அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி ஓட்டலாமா? ஓட்டக்கூடாது. வீட்லையும் உங்களை போய் ஸ்கூல் விட்டு போங்கன்னு நீங்கள் போய் மாவு வாங்கிட்டு வாங்க, கடைக்கு போயிட்டு வாங்க, டீச்சர் வாங்கிட்டு வாங்க, அதை எதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம போகலாமா? நம்ம வண்டி எடுத்துட்டு போகக்கூடாது. மைனர் நமக்கு 18 வயசுக்குள்ள நம்ம வண்டி ஓட்டியாச்சுன்னா எவ்வளோ ஃபைன் அமௌண்ட்? எவ்வளவு நமக்கு? 20. யாருக்கு 25,000 ரூபா? பேரண்ட்ஸுக்கு. புரியுதா? உங்களுக்கு நம்ம கிடையாது, பேரண்ட்ஸுக்கு. அதோட வேற என்ன தண்டனை என்ன இருக்கு? 6 மாசம் ஜெயில் இருக்கு. அந்த மாதிரினா நம்ம செய்யலாமா? பேரண்ட்ஸுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணுமா? என்ன செய்யணும்? அம்மா அப்பாவை கொண்டாந்து நம்ம எங்கே உட்கார வைக்கணும்? நம்ம ஸ்டேஜில் ஏற்றணும். புரியுதா உங்களுக்கு? நல்லா படித்து நீங்கள் ஆளாக்கி நல்ல பெரிய ஆளாக எல்லா அவருடைய ஜாப்புக்கும் போகும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஸ்டேஜில் ஏற்றி அவங்கள கௌரவப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? தேவையில்லாத வெற்றி. இப்போ பூரா பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பேப்பர் நியூஸ் பார்த்தோன்னா நல்ல நியூஸ் பார்க்குறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். 2 மாணவர்கள் மரத்தில் மோதி பலி, 2 மாணவர்கள் சைக்கிளில் மோதி, பார்த்துருக்கீங்களா? அந்த நியூஸ் தானே பார்க்குறீங்க. நல்ல மேட்ரு ஏதாச்சும் நீங்கள் பார்க்குறீங்களா? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்போ என்ன வண்டி நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஓட்டக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸு ஸ்கூலில் கொண்டாந்து விடும்போதும் நம்ம எல்லாருமே உங்கள் பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் கொண்டாந்து 2 வீலர் விடும்போது அம்மா அப்பா எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வராங்களா? நீங்கள் சொல்லுங்க. ஹெல்மெட் போட்டு வராங்களா? வரலையா? நேற்று வரைக்கும் போட்டிருந்தாங்களோ இல்லையோ, நாளை காலையில் உங்கள் ரிலேஷன் யார் வண்டியில் உங்களை கூப்பிட வந்தாலும் நீங்கள் சாமியை பிடிங்க வச்சுக்கணும். என்ன செய்யணும்? எதுக்காக சாமி பிடிங்க வச்சுக்கணும்? சொல்லுங்க.